தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய ஒரு உத்தம தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பேராசிரியர் எல் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான தாமு அன்பரசன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர், மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி, SR ராஜா, கண்டோன்மெண்ட் திமுக செயலாளர் டி பாபு, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய ஒரு உத்தம தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும், உலகம் உள்ளவரை கலைஞரின் புகழ் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்தார். 5 முறை முதல்வராக பொறுப்பேற்று இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிய ஒரு உத்தம தலைவர் தான் கலைஞர் என்று சொன்னால் யாருமே மறுக்க முடியாது. ஆக எதிர்கால தலைமுறை பற்றி ஜனங்கள்லாம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுகிற ஒரே தலைவர் கலைஞர் தவிர யாருமே நீங்க அடையாளம் கட்ட முடியாது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய திமுக மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, தமிழ் இனத்தை பாதுகாப்பதுதான் திமுகவின் கடமை என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும், பீரங்கியையும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியையும் எதிர்த்து நின்ற வரலாறு திமுகவினருக்கு மட்டுமே உரியது என்று தெரிவித்தார். உங்கள் ஆட்சியை நீட்டிக்கிறேன், இல்லை என்றால் பீரங்கிகள் தமிழ்நாட்டில் உள்ளே வரும், உங்கள் அதிகாரம் பறிக்கப்படும், நீங்கள் சிறையில் தள்ளுவீர்கள் என்று சொன்னபோது என் தலைவனுடைய பேனா எழுதியது, மிசா சட்டம் சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள், நாற்காலி என்பது வரும் போகும், என் தமிழினத்தை அடகு வைத்து என் தமிழ் மானத்தை அடகு வைத்து பெறுகிற நாற்காலி என்பது என் இனத்திற்கு செய்கிற துரோகம், என் இனத்தை பாதுகாப்பதுதான் திமுகவின் கடமை என்று சொன்ன தலைவர் பீரங்கியை எதிர்த்து நின்று இந்திரா காந்தியை எதிர்த்த வரலாறு திமுகவின் தொண்டனுக்கு தான் இருக்கிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.